பெயில் என்ன கண்டிஷன்? தினந்தோறும் புலனாய்வுத்துறையில் போய் கையெழுத்து போட வேண்டும், அவர்கள் கூப்பிட நேரெல்லாம் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு பிரமாண பத்திரம் எழுதி கொடுத்துருக்கார், நான் எக்காரத்தை கொண்டும் இந்த சாட்சிகளை கலைக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், 161 ஸ்டேட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொடுத்துருக்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு என்று அதற்கு அர்த்தம். அவர் 2 பதவி தான், அதாவது மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நீதிபதி. அவரிடம் வாக்குமூலம் கொடுத்துருக்க. ஆகவே இது பிரட்ட முடியாது. இது நிறைய பேர் சொல்கிறாங்க, இது பணம் கொடுத்து பிரட்டலாம் என்று. பிரட்டினா அது பிள்ளைகளுக்கு தான் குற்றமாகும், பிரட்ட முடியாது. இது ஒன்ஸ் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா இந்த போக்சோ சட்டத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது சிறுபிள்ளைகள் கொடுக்குற சாட்சி மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை கலைக்க முடியாது. ஆகவே ஏற்கனவே பாருங்கள், இந்த பொள்ளாச்சி காரியத்தில் 9-8 பேருக்கு என்னது சாகு வரை ஆயுள் தண்டனை என்று 2 தினங்களுக்கு முன்பதாக தீர்ப்பத்தை நாம் பார்த்தோம். அவர்களும் என்றைக்கோ ஒரு 2019 அவர்கள் செய்த தவறுக்கு 2025 தீர்ப்பு. அதே போல இவர் செய்த தவறுக்கு என்னைக்கு தீர்ப்பு வருமோ தெரியாது. அதற்கு முன்பதாக பொய்யான தகவலை, அதாவது விசாரித்து பார்த்ததில் உண்மை இல்லை, ஆகவே இவரை விடுதலை செய்து விட்டார். விடுதலை செய்யவில்லை, ஜாமீன் வாங்கியிருக்கிறார். அதாவது பிணை கொடுத்திருக்கார், சொத்து பத்திரங்கள் மற்றும் 2 ஜாமீன்தார்களை கொடுத்து இவர் வெளியே ஓடிவிட்டால், சாட்சிக்கு இது இல்லாமல் போய்விட்டால் நாங்கள் பொறுப்பு, எங்களை கைது செய்யுங்கள் என்று ஜாமீன் பிணை கொடுக்கப்பட்டு வெளியே வந்திருக்கார். கண்டிஷன் பெயில் வந்திருக்கிறார். ஆகவே ஏதோ நீதிபரர் போல அநேகர் பேசுகிறார். இப்பவும் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஜான் ஜெபராஜ் எனக்கு எதிரி கிடையாது, ஆனால் செய்த தவறு மிகப்பெரிய குற்றம். இன்றைக்கு ஒருவேளை பால் தங்கையாவுக்கு பொம்பளை பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அவன் மகனுக்கு பிள்ளைகள் இருக்கா என்னன்னு தெரியவில்லை. ஆனால் 2 பெண் பிள்ளைகள், தாய் தகப்பனற்ற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு இவ்வளோ பெரிய தீங்கு இழைத்த அந்த மனிதனை எப்படி நீங்கள் பாராட்டி பேசுகிறீர்கள் கொஞ்சம் கூட புரியவில்லை. அதாவது அக்கிரமக்காரரோடு நீங்கள் சேர்ந்து கைகோர்த்து எப்படி நிற்கிறீர்கள்? ஆகவே ஆக்கினை தீர்ப்பு வெகு விரைவில் வருகிறது. சீக்கிரத்தில் பாருங்கள், இந்த கூட்டு களவாணிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மாட்டுவார்கள் சீக்கிரத்தில். அதனால் இவர் பெயிலில் வந்திருக்கிறார். அதே போல் இவருக்கு உறுதுணையாய் ஜால்ரா போட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் மனசாட்சியில் கை வைத்து சொல்லுங்கள், இப்படி நாங்கள் சொல்கிறது சரிதானா? ரெண்டாவது சொல்கிறாங்க, மனைவிக்கும் இவருக்கும் தகராறு. அதனால் எங்கள் மனைவிக்கு இருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி, வீட்டுக்கு வீடு மனைவி ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதற்காக விட்டு இன்னொரு பிள்ளையோட திருமணம் செய்வது தவறான ஒரு காரியம். இங்கு டைவர்ஸ் இல்லாமல், அதாவது இது பால் தங்கையா என்ன செஞ்சுருக்க, மீடியேட் பண்ணி உனக்கு பணம் தருகிறேன், எப்படியாவது மியூச்சுவல் டைவர்ஸ் கொடு என்று இந்த இவருடைய ஜான் ஜெபராஜ் மனைவியை வற்புறுத்தி இருக்கிறார். ஆகவே பணம் கொடுத்து மியூச்சுவல் டைவர்ஸ் வாங்கி இன்னொரு பிள்ளையை திருமணம் செய்வதற்கு ஒரு அருவருப்பா இல்லையா? ஒரு ஊழியம் என்று சொல்கிறீர்கள். நாங்கள் அதை ஊழியம் என்று சொல்லவில்லை, நீங்கள் ஊழியக்காரர் என்று சொல்கிறீர்கள். இது தவறான ஒரு முன் உதாரணம். எதற்காக இதை நாங்கள் ஒரு சவுண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறோம்?